ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டைகோஸ் இருந்தால் போதும், சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு போண்டா ரெசிபி செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்துகிட்டு நல்லா மெலிஸாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 4 கப் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, நல்ல ஒரு கையளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெங்காயம் அந்த கேபேஜ்லேயே தண்ணி இருக்கும், அதனால் எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கையால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு, ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது போண்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு பிசையணும், ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போது இதிலேருந்து உங்களுக்கு போண்டா என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. பாருங்கள், உருட்டியாச்சு. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போண்டாக்கெல்லாம் உருட்டி எண்ணெயில் போட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். உடனே கரண்டி வச்சு கலக்க வேண்டாம். இது முழுக்க மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும். அப்போ தான் அந்த முட்டைகோஸ் நல்லா வெந்து வரும். இல்லைனா வேகாமல் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருந்துடும். பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ இதை கரண்டி வச்சு கலந்து விடுங்க. அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவந்து வரும். இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதே மாதிரியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான முட்டைகோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.